வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஹைதராபாத் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11 முக்கிய மாற்றம். புதிய வீரரை களமிறக்கும் சிஎஸ்கே. அதாவது சிஎஸ்கே அணியானது நடப்பு ஐபிஎல் தொடரில் தற்போது இக்கட்டான சூழலில் தான் இருக்கிறது. தல தோனிக்கு இது கடைசி சீசன் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஐபிஎல் மெகா ஏலம் நடக்க இருப்பதால் நிச்சயம் தோனிக்கு இந்த தொடருடன் வீரராக ஓய்வு பெறவே அதிக வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் தான் நடப்பு தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் கேப்டன்சி பொறுப்பை கவனித்து வரும் சூழலில் அவர் தோனியை கோப்பையுடன் வழி அனுப்புவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் அனைவரிடமும் உள்ளது. குறிப்பாக நடப்பு தொடரில் வெற்றியுடன் ஆரம்பித்த சிஎஸ்கே அடுத்தடுத்த 2 தோல்விகளால் பின்னடைவையும் சந்தித்தது. இருப்பினும் மும்பை அணியை வான்கேடாவில் வீழ்த்தியதால் சற்று நம்பிக்கையுடன் இருந்தாலும் லக்னோ அணியிடம் அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து உள்ளது. 8 போட்டிகள் விளையாடி உள்ள நிலையில் இன்னும் 6 போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு உள்ளது. இதில் 3 போட்டிகள் சேப்பாக்கத்திலும் 3 போட்டிகள் சென்னைக்கு வெளியேவும் நடைபெறவுள்ளது. சிஎஸ்கே அணி தனது அடுத்த போட்டியில் அசுர பலத்துடன் காணப்படும் எஸ்ஆர்ஹெச் அணியை சேப்பாக்கம் மைதானத்தில் சந்திக்க உள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு எதிரான கடைசி போட்டிக்கு முன் வரை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்துவது கடினம் என்று பலரும் கூறி வந்த நிலையில் ஸ்டானிஷ் ஆட்டம் அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக சிஎஸ்கே விளையாட உள்ளது. இதனால் சிஎஸ்கே பிளேயிங் 11 முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளார்கள். அதில் தொடர்ந்து சொதப்பி வரும் ரஹானே, டேரில் மிச்சல் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக மிச்சல் சாட்னர், சமீர் ரிஸ்வி ஆகியோர் சேர்க்கப்பட உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக ராஜவர்தன் அவர்களும் சேர்க்கப்பட உள்ளார். இதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 ருத்ராஜ், மொயின் அலி, சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, சிவம் தூபே, மிச்சல் சாட்னர், தல தோனி, தீபக் சஹர், தூசர் தேஷ்பாண்டே, முஸ்தபிர் ரஹ்மான், பதிரானா ஆகியோர் இடம்பெறவுள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக ராஜவர்தன் அவர்கள் இடம்பெறவுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.